ஐயா வணக்கம். தங்கள் கூறிய கருத்துக்களை நான் மிகவும் மதிக்கின்றேன். தாங்கள் ஒரு வினா வைத்துள்ளீர்கள். ஜாதி எவ்வாறு பிறந்தது, ஏன் பிறந்தது என்று கேட்டுள்ளீர்கள். இந்த அண்ட சராசரங்களிலே, பிரபஞ்சத்திலே உள்ள அனைத்து உயிர்களிலும் ஜாதி என்ற ஒன்று இல்லை. மனிதர்களிடத்தில் மட்டும் ஜாதி என்று ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதே தவிர, இறைவன் படைப்பிலே அவ்வாறு ஜாதி என்பது ஒன்று இல்லை, அறவே இல்லை என்பதை தீர்க்கமாக நாம் நம்பலாம். இதற்கு ஒரு சிறு உதாரணத்துடன் கூறுகிறேன். நாம் மாடு, பால் கறக்கும் மாடு, பசு மாடு, இது ஒரு மாடு வகைகள் நம் வீட்டிலே நாம் சாதாரணமாக இருக்கும். மாடு எல்லாம் மாடுகள் தான். ஆனால் அதனுடைய வகைகள் நாட்டு மாடு, சிந்து மாடு, பால் கறக்கக்கூடிய அதிகமான பால் கறக்கக்கூடிய மாடு, எருமை மாடு, இது போன்று மாடு வகைகளிலே ஒவ்வொரு வகை இருக்கிறது. இரண்டாவது, அத்தகைய மாடு வகையில் இருந்தாலும் தற்பொழுது நாம் வீட்டில் வளர்ப்பது எல்லாம் நாட்டு மாடுகள், சிந்து மாடுகள் போன்று பால் அதிகம் தரக்கூடிய மாடுகளையே நாம் வளர்க்கின்றோம். எருமை மாடு இது போன்ற இனத்தை நாம் வளர்ப்பதில்லை. இது நாம் மனிதர்களாக உருவாக்கி நாம முடிவெடுத்து நாம செயல்படக்கூடியது. ஆனால் எல்லா மாடுகளும் வயல்வெளியிலோ விவசாய நிலங்களிலோ ஒன்றாகவே சுற்றித் திரியும், ஒன்றாகவே வளரும், ஒன்றாகவே மேய்ச்சலுக்கு செல்லும். மாடுகளிலே எந்த ஒரு பிரிவினையும் எந்த ஒரு இன வேறுபாடும் கிடையாது. அதுபோல் மனிதர்களிடத்திலும் எந்த ஒரு வேறுபாடும், எந்த ஒரு மதமும், எந்த ஒரு ஜாதியும் கிடையாது. ஆனாலும் மனிதன் தனக்கு இருக்கிற அறிவை கொண்டு, புத்தியை கொண்டு, தன்னுடைய சுய லாபத்திற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த ஜாதி மதம் என்பது. இதை நாட்டு மாடு, சிந்து மாடு என்று எது ஆதாயம் தருகிறதோ அவை உயர்ந்தவை என்றும், எருமை மாடு கருப்பாக இருக்கிறது, சாக்கடைகளை குளிக்கிறது என்பதற்காக அதை நம் மாடு இல்லை என்பதை மனிதன் தன் புத்தியால் பிரித்து வைத்திருக்கிறானே தவிர, மாடுகளுக்குள்ளோ மாட்டு இனங்களுக்குள்ளோ எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது. அவை ஒன்றாகவே பிறக்கும், ஒன்றாகவே வளரும், ஒன்றாகவே சுற்றுச்சூழலில் சுற்றித் திரியும். ஆனால் மனிதர்கள் மட்டுமே நாம் இவ்வாறு ஜாதி மதம் என்று பிரித்து வைத்திருக்கிறோம். இதற்கு காரணம் மனிதர்களிடத்திலே இருக்கின்ற அறிவும் புத்தியும் தான் காரணம். அதையும் தன்னுடைய சுய லாபத்திற்காகவே மனிதன் பயன்படுத்திக் கொள்கிறான். பிரபஞ்சத்தில் உள்ள எந்த உயிரினங்களும் ஜாதி மதம் என்று பிரிந்து கிடப்பதில்லை.